எம்டிஎஸ் எக்ஸாம்க்கு இன்னும் 8 நாள் இருக்கிற நிலையில, நம்ம இன்னிலேருந்து மாக் டெஸ்ட் போட ஆரம்பிச்சாச்சு. மாக் டெஸ்ட் போடுறது எதுக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிப்பேர் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்கார வச்சா பேம்பா தான் முழிச்சுட்டு இருப்போம். அதுக்கு நம்ம இப்பயே மாக் டெஸ்ட் போட்டு நம்மள ஃபுல் அண்ட் ஃபுல் தயார்படுத்திக்கிட்டா, நமக்கு அங்க போம்போது ஈஸியா இருக்கும். ஸோ எனக்கே இப்ப தான் நான் எதுலலாம் வீக்கா இருக்கேன்னு தெரிஞ்சது. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா அதையும் கேளுங்க. ஸோ அதுக்கப்புறம் மதிய உணவுக்கு தேவையான பன்னீர எடுத்துட்டு போயிட்டு தவால போட்டு நல்லா கிண்டுனதுக்கு அப்புறம் தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அத நல்லா வயித்துல இறக்கிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு காஃபிய குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. வீடியோல பார்க்கும்போது என்னடா இவன் ரெகுலரா படிக்கிறானே! ரொம்ப படிப்பாளியா இருக்கான்னு தான் தோணும். ஆனா எனக்கு இருக்கிற எக்ஸாம் பிரஷர போக்குறது ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் மட்டும் தான். அதனால தான் ரெகுலரா ஜிம்ம ஸ்கிப் பண்ணாம வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு அருமையான செஸ்ட் மற்றும் பைசெப்ஸ் நாள் தான். வழக்கம் போல தம்பிள் பிரசிங் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பெக் ஃப்ளைல ஒரு 3 செட், ஹை டு லோல ஒரு 3 செட்ன்னு போட்டு நீங்க செஸ்ட் ஒர்க் அவுட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பைசெப்ஸ்க்கு 2 வேரியேஷன் தான். இன்க்ளைன் கர்ல்ஸ்ல ஒரு 3 செட், ஹேமர் கர்ல்ஸ்ல ஒரு 3 செட்ன்னு போட்டு நீங்க பைசெப்ஸ் ஒர்க் அவுட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பார்த்தா இப்படி பண்ணிட்டு திரியிறானுங்க கைஸ். என்னத்த சொல்றது? நான் அத பார்த்துட்டு புரோட்டீன் ஷேக்க குடிச்சுட்டு மேல் சாவி நடை நடந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இரவு உணவுக்கு வழக்கம் போல 3 வீட் பிரெட்ல சீஸ் ஸ்லைஸ வச்சு நல்லா ஏர் ஃப்ரையர்ல ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் அத உள்ள தள்ளியாச்சு. இன்றைய நாள் ஒரு இனிய நாளாவே முடிஞ்சது. மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.